ஸோ வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ வேரியன்ஸ்க்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. நீங்க ஜென்ரலா ஒரு சில ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. ம் வேரியன்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஓகே இதுக்கு பேர் வேரியன்ஸ். சிக்மா ம் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 by n summation xi ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் அப்படின்னு நோட் பண்ணலாம். இதே சேம் ஆ சார் ஃபார்முலா தான். இதே சேம் ஃபார்முலா என்ன எடுக்கிறோம்? 1 by n summation xi ஸ்கொயர் மைனஸ் summation xi by nd ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் சேம் தான். எது வேணா அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரி ஆ டக்கன். ஓகே சார் ஆ சார் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார் சரிங்களா? இப்போ ஆ ப்ராப்ளம் சார் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார் ஸோ பாயிண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ மீன் வேணுங்குதுங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்? பாயிண்ட் மீன் அண்டு வேரியன்ஸ். பாயிண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஆ சார் டேட்டா என்ன எழுதலாம்னா மேபி நான் சும்மா ரெப் தான் எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஆ 12, ஆ ஆ 15, 18, 22, 55, 45, 72, 10, 8 எப்படி கொடுத்துட்டாங்க? ஆ சார் சரி. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படி இது எழுதிக்கங்க. நம்ம கீழ போகும்போது அந்த வேல்யூ தெரியாது. ஜஸ்ட் எழுதிக்கும்போது ஆ நான் ஓகே கீழ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார் ஓகே. ஆ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, பாயிண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் எடுத்து முடி நம்ம என்ன பண்ணோம்னா, எப்பவுமே ஸ்டெப் வைஸ் போட்டீங்கன்னா மார்க் கிடைச்சிடும் டக்கு டக்குன்னு. அதனால பாத்துக்கங்க. என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வி நோ தட். என்ன ஆ பண்ணுவீங்க? சார் மீனோட ஃபார்முலா. மீனோட ஃபார்முலா நார்மலா எழுதிக்கங்க. சம்மேஷன் எக்ஸ் பை n. அடுத்து ஆ என்னது? சார் வேரியன்ஸோட ஃபார்முலா. வேரியன்ஸ் வந்து நோட்டேஷனோட போட்டுங்க. சிக்மா ஸ்கொயர் இதுக்கு நோட்டேஷன் போட்டுங்க. எக்ஸ் பார் நோட்டேஷன். அப்ப சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? சம்மேஷன் xi ஆ ஸ்கொயர் சார் 1 by n முன்னாடி இருக்கும். 1 by n மைனஸ் சம்மேஷன் xi டிவைட் பை n தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சரி. இல்லைன்னா அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? 1 by n ஆ சார் summation xi ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டு எது பண்ணாலும் ஆ ரெண்டு சார் சேம் தான். சரிங்களா? ஆ சார் ஆ சார் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் எடுத்து முடியும் டைரக்டா போட முடியாது. அதனால நான் டேபிள் ஃபார்ம் பண்ண போறேன். எனக்கு இந்த ஆ ஃபார்முலால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. டேபிள் ஃபார்ம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு என்னென்ன ம் வேணும் அப்படிங்கிற பார்க்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேணும். ஏன்னா எக்ஸ்ங்க இருக்குது எக்ஸ் வேணும். எக்ஸ்ங்கிறது யாரு? ஆ இந்த கிவன் த வேல்யூ தான் எக்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆ ஆ அதே மாதிரி n வேணும். என்னங்கிறது இப்பயே எழுதிருங்க. ஹியர் n ஈக்குவல் டு எவ்வளவு? இங்க வந்து n எவ்வளவு இருக்குது? எத்தனை கவுண்ட் பண்ணுங்க? 1, 3 2, 9 சார் 4, 5, 6, 7, 8, 9. நீ சொன்னது கரெக்ட். அப்ப 9 ஆ எழுதிட்டேன். சார் இப்ப அடுத்தது என்ன பண்ண போறேன்? எனக்கு ஃபார்முலால என்னென்ன வேணும்? எக்ஸ் வேணும். எக்ஸ்ங்கிறது கிவன் த வேல்யூ. எக்ஸ் ஆனா வந்து அத வந்து ஆ ஃபர்ஸ்ட் எக்ஸ் நோட் பண்ணிட்டேன். ஆ அடுத்தது சார் என்ன வேணும் எனக்கு? எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். இங்க பாருங்க இதுக்கு பேர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்ப ஓகே அடுத்தது என்ன வேணும் எனக்கு? எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். அதனால எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டுட்டேன். சரிங்களா? ஆ சார் இது 2 ஆ இருந்தா சார் போதுமா? இந்த ஃபார்முலாக்கு ஆ எக்ஸ் சார் ஸ்கொயர்டு அண்ட் எக்ஸ்ஐ ஹோல் ஆ ஸ்கொயர்டு கரெக்ட் சார் என் இருக்கு கரெக்ட் சார் சரி கேட்கணும். புரியுதுன்னு கேட்டுக்கிட்டேன். இப்ப எக்ஸ் எக்ஸ் ஆ ஸ்கொயர்டு புரியுது சார் கரெக்டா புரியுது சார் ஒன்றும் ப்ராப்ளம் சார் புரியுது சார் ஆ சார் ஓகே. அப்ப என்னாச்சு? வேல்யூ எழுதிக்கிட்டேன்னு கால வைஸ் ஆ சார் எழுதிக்கணும். ஆ 12, 15, 18, 22, 55 கீழ போறேன். எனக்கு அந்த வேல்யூ வேணும். 45, 72, 8 அப்படி சொல்லுங்க. ஆ சார் 45, 10 8 சார் 72, 10 8 8 9 வேல்யூ வந்துச்சுங்களா? 1, 2, 10 10 4, மிஸ் ஆயிருக்கு சார் 5, 6, 7, 8 10 இருக்குதுங்க. 10 10 மிஸ் 10 ஆயிருக்கு சார் இருக்குங்களா? சாரி 10க்கு அப்புறம் 8 ஓகே. ஆ சார் 10 8 ஆ சார் 10, 8 இப்போ ஆ இது சார் ஸ்கொயர் பண்ணணும்னு பாருங்க. கால்குலேட்டர் ஆ எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் 144 சார் 142, 144 சார் 225 225, 324 324, 484 484, 3025 சார் 3025, 2025 2025, 5184 5084, 1184 சார் 5184 5184ங்களா? ம். ஆ ஓகே. 184 164 சார் 164. ஓகே. இத கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ண சொல்றாங்க? நல்லா பாருங்க. சம் ஆ இது பேரு சம்மேஷன். ஓகே. அப்ப ஆ நீ எதெல்லாம் கண்டுபிடிச்சோ அத சம் பண்ணுங்க. இத சம் பண்ணுங்கறாங்க.
அப்போ எப்படி சரி சம் சார். பண்ணுறோம் பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் சம்மேஷன் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம், அடுத்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சார். என்ன சம்மேஷன் எக்ஸ் எவ்வளவு, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளவு சொல்கிறேன். சம்மனை என்னது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது ஓகே எல்லாத்தையும் ஓகே ஆட் பண்ண எவ்வளவு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு, செப்பரேட்டாக இங்கே காலம் 257 சார். சம்மேஷன் எக்ஸ் 257 சார். 257. ஆ சார். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பா ஆ சார். என்ன சார் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ண என்ன சார்? இதை எடுத்துடுறீங்க சார். 11,575 சார். 11,575. சார். 11,000 நீங்கள் சொல்லுங்க. 575. 11,575. கரெக்ட் சார். ஓகேங்க. இப்போ சொல்லுங்க, நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் பார் வேணும் அண்ட் சார். சிக்மா ஸ்கொயர் வேணும். எகைன் கரெக்ட் எக்ஸ் சார். பார் ஃபார்முலா எழுதிங்க. சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என். அப்போ சம்மேஷன் எக்ஸ்ஐ எவ்வளோ சொன்னீங்க? 257 டிவைடட் பை 9. இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? 257 divided by 9. 9 வந்து 9. கரெக்ட் சார். 257 divided by 9. 28.55 சார். 28.55ங்களா? கரெக்ட் சார். சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ சொல்கிறேன் கண்ணு. சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் இப்போ 1 divided by 9 அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம் சார். 1 by n நல்லா பார்த்துங்க. 1 by ஃபார்முலா எழுதிக்கலாமா? 1 by n சார். சம்மேஷன் xi ஸ்கொயர் மைனஸ் இங்க x பார் ஸ்கொயர் போட்டுட்டோம். மேபி நீங்க ஆ. டைரக்டா x பார் ஸ்கொயர் போட்டாலும் சரி, ஆ. ஆர் இந்த இடத்துல என்ன போடலாம்? இந்த வேல்யூ இதனோட ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் சரி. இதுக்கு ஓகே ஓகே. போட்டு இந்த இடத்துல ரெண்டுமே ஒன்று தான் ஓ, பையன். ரெண்டு ஒரே வேல்யூ ஆச்சு சார். அதனால நம்ம x பார் ஸ்கொயர் மேக்ஸிமம் போட்டோம். ரொம்ப ஈஸி. ஏன் ரொம்ப கஷ்டம்? இப்படியே அப்ளை பண்ணலாம் சார் எக்ஸ் பார் ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஆமா கடை x பார் ஸ்கொயர் அப்ளை பண்ண ரெண்டு ஒன்று தாங்க பாருங்க. இதனோட ஹோல் ஸ்கொயர் தான் போட்டுக்கிறேன். ஃபார்முலா செக் பண்ணி பாருங்க. கொடுத்த ஃபார்முலா இங்க பாருங்க. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். ஹோல் ஸ்கொயர் ரைட். இதை போட்டாலும் சரி, இது போட ஏதோ ஒரு ஃபார்முலா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ கடைசி டைம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால எது ஒரு சரி ஃபார்முலா சார். பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எது ஈஸியாக அதை சரி. ஃபாலோ. சரிங்க சார். அப்போ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் என்ன பண்ண போறோம் பார்த்துக்க. கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிடாத. 1/9 11,575 divided by 11,575 மைனஸ் இதான் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ போட்டேன். அடுத்து எக்ஸ் பார் ஸ்கொயர் யாரு? இவனோட வேல்யூ டைரக்டா போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. 28.55 ஸ்கொயர் எக்ஸ் பார் ஸ்கொயர்னா ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் பார் ஸ்கொயர்னா ஹோல் ஓகே ஸ்கொயர். ஓகே சார். இப்போ நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். சார். ஃபர்ஸ்ட் 1/9 வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. இதுக்கு கிடையாது. ஆமா ஆமா. சார். சார். மிஸ்டேக் பண்ணீங்க. 1/9 இதுக்கு மட்டும் தான் ஆகுது. அப்ப இதுக்கு மட்டும் 1/9 டிவைட் பண்ணிட்டு சார். அதுக்கப்புறம் இது ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பண்ணலாம். இது நீங்க ஒரே டைம் கூட பண்ணலாம். உங்களோட கால்குலேட்டர் எந்த அளவுக்கு ஸ்பீடா ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சாட் இஸ் ஈஸி. அதான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்ற மெத்தட் படி ஃபாலோ பண்ணீங்க. கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. கால்குலேட்டர் வந்து ஒரு பிராக்கெட் போட்டுக்கங்க. 1/9 போட்டுக்கிட்டு திரும்ப ஒரு பிராக்கெட் போட்டுக்கங்க. 11,575 போட்டுட்டு ரெண்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. மைனஸ் ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. 2855 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கங்க. ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. ஈக்குவல் சைன் அனுப்புங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஓகேங்களா? வேற எனர்ஜி போடுங்க. ஆன்சருக்கு இது ராங்கா வரும். நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டா வரும். சார் இது ஆக்சுவலா நான் செட்டிங் தப்பா இருக்கிறதுனால அது அப்படியே காமிக்குது. 17059 divided by 36 வருது சார். புரியல பக்கம் என்ன? சார் 471 வருது சார். 471 டெசிமல் எது இல்லையாப்பா? 0.00 வருது சார். 0.0075. 0.0075ங்களா? சார். ஓகே. நான் செக் பண்ணல. நீங்க போறது கரெக்டா நினைச்சிட்டு போடுறேன். பாத்துக்கங்க. இதுக்கு பேர் சிக்மா ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் கண்ணு. சிக்மா ஸ்கொயருங்கிறது இவ்வளோதான். ஓகே சார். இதுல ஆக்சுவலா கால்குலேட்டர்ல செட்டிங் நான் ஏதோ தப்பா வச்சிருக்கேன். அது டிவைடட் பை அப்படியே காமிக்குது சார். ஆன்சர் வர மாட்டேங்குது. இல்லை அவங்க எஸ்டின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த எஸ்டின்னு ஒரு ஏரோ மார்க் இருக்கும் பாருங்க. நான் சொல்றது புரியுங்களா? இந்த மாதிரி எஸ்டி போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏ பி சின்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது கால்குலேட்டர் இப்படி இருக்குதுன்னா எனக்கு சரியா தெரியல. வியூ பார்க்க முடியல. மேபி இந்த பிளேஸ்ல இந்த இடத்துல பிளேஸ்ல இந்த 1 to 3க்கு மேலே இந்த பிளேஸ்ல மேபி எஸ்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆர் இந்த ஏ இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
அது இருக்குதான் பாருங்க. இல்லைன்னா நீங்க கால்குலேட்டர் அனுப்புங்க. நான் அத வீடியோ கூட YouTubeல கூட நம்ம சர்ச் பண்ணி எடுத்து கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க சார். சார் இப்போ ஆன்சர் தான் சார். நான் மொபைல்ல போட்டேன். ஆன்சர் 471.00 சார். 75. ஓகேங்களா? இதுவரைக்கும் டவுட் இல்லைல்ல? இல்ல சார். கிளியரா இருக்கு சார். சரி இருக்குது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்போதைக்கு வேரியன்ஸ் பத்தி பார்த்தாச்சு. வேரியன்ஸ் ஆ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன நடக்கும் வேரியன்ஸ் லிங்க் பண்ணும்போது அப்படிங்கும்போது பார்த்துங்க. இது ரொம்ப ஆ. இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நான் ஷார்ட்கட் எழுதுறேன். நீங்க வேணா எழுதிக்கங்க. இது பேர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் 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 டீவியேஷன். ஓகே சார். அப்ப அதனோட ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா ரூட் ஆஃப் வேரியன்ஸ். அப்ப என்ன ஆகும்? ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர். அப்ப அதனால என்ன கிடைக்கும்? அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் given the problem in the last problem இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தோட வேல்யூ என்ன கண்டுபிடிங்க 471.0075. அப்ப இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ரிசல்ட். ஓகே ஓகே. கிளியரா? 21.70 சார். 21.7 70. அவ்வளோதாம்மா. இது கிளியருங்களா? கிளியர் சார். தட்ஸ் ஆல். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க, வேரியன்ஸும் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க, அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிங்க, மீனும் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாமா? இப்போ நானும் நீயும் சேர்ந்து போட்டோம்னா வந்துருக்குது. இப்போ நீங்கள் மட்டும் போடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன், கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். சரி சார். சேம் கொஸ்டின், ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ். எக்ஸ் எக்ஸ்னு அவன் கொடுத்துட்டான். 65, 66, 67, 67, 68, 69, 70, 72. பொறுமையாக போடுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோ. பட் எனக்கு ஆன்சர் வரணும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. பொறுமையாக போடுங்க. போட முடியுது தானே? டவுட் இருக்குதாப்பா? போட்டுருங்க சார். போட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். போட்டுறேன் சார்.